இந்த நாளில் அருமையான தேவ ஜனங்களே, தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு எடுத்துக்கொண்டு வாசியுங்கள். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா. இது உங்கள் உயர்வின் நேரம். இந்த மாதம் கர்த்தரை உயர்த்தும் மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரை உயர்த்துவார்? அல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனியுங்கள், என் வேதம் அருமையாக சொல்லுகிறது, இந்த ராஜா தான் இந்த சம்பவங்களுக்கு முன்னாக நீங்க வாசித்து பார்த்தால் இந்த ராஜா பாபிலோன் தேசத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் உயர்த்தினார். யார் அந்த ராஜா? வாசித்து பாருங்கள். வேத புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யார் இந்த ராஜா? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து மாகாணத்தில் நிறுத்தினார். உங்களுக்கு போதும். இப்ப உங்களுக்கு சம்பவம் தெரியும். தானியேல் அந்த உயரமான அதனுடைய அடி நீளத்தை சொல்லி இருக்கிறது. அதை அவன் வணங்கவில்லை, சேவிக்கவில்லை. 21ஆம் வசனத்தில், தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இந்த சாத்ராக், மேஷாக் மூவர் மட்டும் வணங்காமல் சேவிக்காமல் நின்றதுக்கு என்ன தண்டனை வந்தது பாருங்கள். அப்பொழுது அவர்கள் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். அல்லேலூயா. சோதனை வரும்போது அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. துக்கம் வரும்போது அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஆனா அற்புதம் நடந்தா ஆவிக்குரிய மக்களுக்கு அல்லேலூயா சத்தமா வரும். நெருப்பிலே போடப்பட்டார்கள், தண்டிக்கப்படும்படியாய் போடப்பட்டார்கள். தேவஜனமே, உன் வாழ்வின் உயர்வு ஒன்று வருமானால் அந்த உயர்வுக்கு முன்பாக உனக்கு ஒரு சோதனை வரும். 8 மாதத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. உங்க வாழ்க்கையில பல சோதனைகள் வந்ததா? வந்தது. இந்த மூவருக்கும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவருக்கும் ஒரு சோதனை வந்தது. சூளையின் மடங்கு 7 மடங்காயிடுச்சு. ராஜாவின் உக்கிர கோபம் அதிகமாயிடுச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி செத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர்தான் என் தெய்வம் என்று நீ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு பல வருஷங்கள் ஆகி, நாட்கள் ஆகி, உங்க வாழ்க்கையில சோதனை மெதுவா தலை தூக்க ஆரம்பிக்கும். சோதனை வந்த உடனே என்ன செய்யறீங்க? சோதனை மத்தியிலே தேவனை விட்டு பின்வாங்க பார்க்கறீங்க. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த மூவரும் தேவனை தங்கள் உள்ளத்தில் வைராக்கியத்தோடு அவரை ஆராதித்ததினாலே, நினைத்து கொண்டே வாழ்ந்ததினாலே இப்பொழுது இவர்கள் ராஜாவின் சட்டத்தை மீறி உயிருள்ள தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறார்கள். நடந்த சம்பவம் என்ன? இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவர்கள் சூளையின் நடுவில் நெருப்பிலே போடப்பட்டாலும் நெருப்பு அவர்களை வேக வைக்க பயப்படுகிறது. ஹல்லேலூயா. என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நெருப்பு வாசனை கூட அவங்க மேல இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு சோதனை 7 மடங்கானாலும் நீ தேவனை, உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாயானால் அந்த சோதனையின் அறிகுறி கூட உன் வாழ்க்கையில தெரியாது. ஆமென். அறிகுறி கூட தெரியாது. அந்த சோதனை உக்கிரகம் அல்லது உலகத்தினுடைய தண்டனைகள், ராஜா கொடுக்கிற தண்டனை, எந்த தண்டனை ஆகட்டும், உங்களை அது தொடவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு பக்தன் பாடினான், எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே ஏசப்பா, நான் உயிரோடு இருக்குவர் என்னை எதிர்ப்பவன் இல்லை. சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்குவர்
கேட்பவன் இல்லை. சூளை மடங்கு 7 மடங்கு ஆனாலும் நான் பயப்படேன். சூளையினர் இனி 7 மடங்கு ஆனாலும் நான் பயப்படேன். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் போவார். ஒரு வழியாய் என்னை கொண்டு செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடவில்லை. என்னை கொண்டு ஒன்றும் தடைபடவில்லை. நான் உயிரோடு இருக்கும் என்னை கேட்பவன் இல்லை. அவன் நான் உயிரோடு இருக்கும். ஹல்லேலூயா. தேவசனமே, தர்மியான சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயிரோடு இருந்தார்கள். சூளையின் மடங்கு 7 மடங்கானாலும் அக்கினி நடுவிலே அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். உங்கள் சோதனை 7 மடங்கா இருந்தா 70 மடங்கா இருந்தானே. இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறேன். உங்கள் போராட்டம் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் பயப்படாதே. தேவன் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு மூவரோடு 4வராய் காட்சியளித்தார். இன்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பாக்கியம் என்ன? உலகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். உங்களுக்குள் இப்போ உனக்குள்ளவே இருக்கிறார். அல்லேலூயா. தெய்வம் உனக்குள்ளே இருக்குது. பரிசுத்த ஆவியார் உனக்குள்ளே இருக்கிறார். சோதனை உன்னை தொடுவதற்கு முன்னே என் ஆவியானவரை தொடுகிறது என்பதை மறந்து போகாதே. ஆமென். உங்களால் உணர்ந்து சொல்ல முடியுமா? உனக்கு வர சோதனை முதல் ஃபேஸ் பண்றவர் அவரு. உங்களுக்கு எனக்கு என்ன நடக்குது? அல்லேலூயா. அவர் உள்ளத்திலே இருக்கிறார். உன் சோதனை அவருக்கு தெரியும். உன் வேதனை அவருக்கு தெரியும். என் வேதனைகள் எல்லாம் தெரிந்து கொள்வார். என் துக்கம் எல்லாம் புரிந்து கொள்வார். என் வேதனை அவருக்கு தெரியும். என் துக்கம் எல்லாம் தெரியும். உள்ளத்தின் தெய்வம் இயேசுதானே. இல்லத்தின் எல்லாம் என் இயேசுதானே. என் தேவையெல்லாம் சந்திப்பார். என் உயிருள்ள நாளெல்லாம். உன் துக்கம் ஆண்டவருக்கு தெரியும். உன் சோதனை ஆண்டவருக்கு தெரியும். உன் வேலை இல்லாத நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். உன் வியாதியின் படுக்கை ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய சந்திக்க வருகிறார். அவர் இந்த மாதவனை உயர்த்த வருகிறார். எப்படி தெரியுமா? சோதனை தான் அதுக்கு அடையாளம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுத்துவோம். உனக்கு வந்த உபத்திரவம் தான் அடையாளம். உனக்கு வந்த சோதனை தான் அடையாளம். உனக்கு வந்த போராட்டம் தான் உன் உயர்வுக்கு அடையாளம். பயப்படாது. உற்சாகமாக உன் தேவனை ஆராதிக்க எழும்பு சீயோனே. உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. இந்த மாதம் ஓய்ந்திருக்காதே. கர்த்தரை வைராக்கியத்தோடு துதி. ஜீவனோடு ஆண்டவரை உயிருள்ள நாள் வரை தேவனை துதித்துக் கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் சோதனையிலும் கர்த்தருக்கு வைராக்கியம் வேண்டதுனால அந்த ராஜா பார்த்தா நெருப்பு கூட அவனை, சோதனை கூட அவனை தொட பயப்படுதே. இவன் தேவ மனுஷன் தான் என்று சொல்லி இந்த சோதனைக்கு பிறகு ராஜா அவனை உயர்த்தினான். ஒரு மனுஷனே உயர்த்த ஆசை வைத்திருப்பானால், திட்டம் வைத்திருப்பானால், இது 9வது மாதம் கர்த்தர் 8 மாத உபத்திரத்தை கடந்து வந்த உன்னை, போராட்டங்களை கடந்து வந்த உன்னையும் என்னையும் இந்த 9வது மாதம் தேவன் உயர்த்துவது நிச்சயம் விடுதலை சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தாவீது ராஜா சங்கீத புத்தகம் வாசித்து பாருங்கள் சொல்லுகிறார். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அடைக்கலமாய் இருக்கிற தேவனை தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு அழாது உனக்கு அணுகாது. எஸ், கட்டளையிடுவார். கட்டளையிடுகிற தேவன் ஒருவர் உண்டு. அதவாசி அவன் எத்தனாவது வசனம்?
14ஆம் வசனப்படி அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் ஆண்டவர் நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? என்ன இருக்கிறோமா? 8 மாதத்துல நீ இருந்த அந்த வாஞ்சை, தாகம், ஏக்கம், அவரை துதிப்பதில் இருக்கிற வாஞ்சை, அவரோடு பேசுகிற ஜெபம் என்ற உறவில் இருக்கிற தாகம், அந்த வாஞ்சை எதை கொண்டு வரும் தெரியுமா? உயர்வை கொண்டு வருகிறது. ஆண்டவர் மேல இருக்கிற வாஞ்சை. அல்லேலூயா. என் சகோதரர் பார்த்தாங்க, ஒரு தாகத்தோடு உள்ளவர் உட்கார்ந்த, அவருக்கு ஒரு உள்ளத்துல ஒரு வாஞ்சை, போய் கேட்டு பார்ப்போமே, ஆண்டவர் தேடி பார்ப்போமே. இந்த உணர்வு கொடுக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். உன்னை படைத்தவர் உன் இருதயத்திலிருந்து விருப்பத்தையும் உணர்வையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். தாவீது எழுதுகிறார், படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிக்க. முதலாவது கவனிங்க, இந்த மாதம் முழுவதும் நீங்க ஆண்டவரிடத்தில் இருந்தால் சோதனைகள் இருந்து கர்த்தர் முதலாவது சொன்னேன் உயர்த்துகிறார். இரண்டாவது, தேவன் உங்களை சோதனையிலிருந்து உபத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அதை நான் வாஞ்சையோடு நீ துதிப்பாயானால், வாஞ்சையோடு தேவனுக்கு ஊழியம் செய்வாயானால், வாஞ்சையோடு கர்த்தரை தேடுவாயானால், குடும்ப ஜெபங்களை செய்வாயானால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக்குவார், உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவார். பில்லி சூரிய மாந்திரிக கட்டுகள் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு சிம்பிள் பிளஸிங் சொல்றார் உங்களுக்கு. ஆண்டவன் நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு பில்லி சூரியன் வாய்க்காது, ஒரு பிசினஸ் பிசாசு தொட முடியாது, நஷ்டம் வராது, கஷ்டம் வராது, தீரா வியாதி வராது. ஏன்? என் வேதம் சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த மாதம் தேவன் உங்களை, உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சார் தண்டிக்க போன ராஜா உயர்த்தி வைத்தார். இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்தார், நான் அவரிடத்துல வாஞ்சையாக இருந்தேன். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன், தேவன் என்னை அரசனாக்கினார், தேவன் என்னை அரசனாக்கினார். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர் ஆடுகளை மேய்த்தவரை அரசனாக்கினார். பாடுவோமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை 100 மடங்கு ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆடுகள் மேய்த்த தாவீதை அரசனாய் தேவன் உயர்த்தினாரே. ஆடுகள் மேய்த்த தாவீதை. நிறைய பேருக்கு ஆடு மேய்ச்சா யாரோ ஆடு மேய்ச்சா எனக்கு என்ன, எவனோ ஆடு மேய்ச்சான் அவனை பாடிக்கிற அப்படின்னு உங்களுக்கு எங்கேயோ எண்ணும் போது எனக்கெல்லாம் அது உடனே என்ன ஞாபகம் தெரியுமா? நான் ஒரு பீடி ஓட்டுற வீட்டில் பிறந்தேன். என் குலத்தொழில பீடி ஓட்டுறது ஐயா, பீடி ஓட்டி தான நிலைமை நான் நினைக்கிறேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. தாவீது ஆடு மேய்ச்சிருக்கலாம், ஆனா நான் பீடி ஓட்டிருந்தேன், அதை நான் நினைக்க கூடாத. சாதரா நினைக்கிறமா இல்லையா? கர்த்தரே அபிஷேகத்துல உயர்த்தி, ரட்சிப்பில உயர்த்தி, வல்லமையில உயர்த்தி, எல்லாவற்றிலும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஊழியத்தில் உயர்த்தி இருக்கிறாரு. எத்தனை பெரிய அன்பு! ஆடுகள் மேய்த்த தாவீதை அரசன் தேவன் உயர்த்தினாரே. அதுபோல் என்னையும் உயர்த்தி மகிழ்ந்தார். அதுபோல் என்னையும் உயர்த்தி மகிழ்வார். ஒருமையை காத்திருத்து என்னை உயர்த்தினாரே. இனி கலங்க மாட்டேன் அப்பா. எந்த காலத்தில் எந்த நேரத்தில் உயர்த்தி மகிழ்ந்திடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் தேவைப்படுது? அல்லேலூயா. அந்த ஆசை கூட இல்லையா? தீர்க்க தரிசனம் மனுஷன் பேசுறதில்ல, தேவ மனுஷர்கள் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு சொல்லுகிறது. அல்லேலூயா.
உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்து கொண்டிருக்குது. என்ன தெரியுமா? கர்த்தருடைய வாழ்க்கை இருக்கிற நிலையை விட உபாகமம் 1:11 சொல்லுகிறது 1000 மடங்கு. எத்தனை மடங்கு? ஈசாக்கு கண்டது 100 மடங்கு. நான் பார்க்கறது 1000 மடங்குன்னு யார் சொன்னது? பழைய ஏற்பாட்டு ஆட்கள் சொன்னாங்க. ஆனா இப்பொழுது கணக்கில்லாத மடங்கு. ரெபேக்காள் கண்டது எல்லாரும் வாழ்த்துறாங்க. ரெபேக்காள், அம்மா நீ போற வீட்டுல கோடா கோடியா பெருகுமா. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாங்க பார்க்கிற பிளஸிங் என்ன தெரியுமா? நாங்க பார்க்கிற பிளஸிங் என்ன தெரியுமா? நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமா 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 அதிகமான மடங்கு இந்த மாதம் கர்த்தரை உயர்த்த போறார். உங்க வருமானம் உயர போகுது, உங்க வாழ்க்கை உயர போகுது, உங்க படிப்புல கோல்ட் மெடலிஸ்ட். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் உங்களை அசாதாரண மனிதர்களால், தேவன் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் கணக்கில்லாத அளவுக்கு நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் உங்களை உயர்த்துவது நிச்சயம். ஹல்லேலூயா. கணக்கில்ல நன்மைகள் செய்தி கர்த்தா உம்மை போற்றி பாடு. எஸ், ஆண்டவர் சொல்ல முடியுமா? நன்றி ராஜா. கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தா உம்மை போற்றி பாடு. 1000 நாவுகள் போதா பாடு. சொல்லுங்க, 1000 நாவுகள் பாடு. கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தா உம்மை போற்றி பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். நான் ஒன்னு சொன்னேன், சோதனை முன்னே வரும், ஆசீர்வாதம் பின்னே வரும். இது ஒரு கர்த்தருடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும். போராட்டம் முன்னே வரும், உயர்வு பின்னே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசத்தை தளர விடாது, சோர்ந்து போகாது. ஹல்லேலூயா. தாவீது சொன்னா, நான் முதல் தாழ்மையா இருந்தேன், நான் ஆடு மேய்ச்சிருந்தா இருந்தேன், கர்த்தர் என்னை அரசனாக்கினார். ஹல்லேலூயா. என்னைக்கு உங்க வாழ்க்கையில மனுஷர் உங்களை தள்ளிட்டாங்களோ, யாரிடம் மதிக்கல, யாருக்கு நான் உதவல, எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ, உங்க தாழ்வில் கர்த்தரை உயர்த்த போறாங்க. உங்க தாழ்வில் தான் அது உயர்வுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது தாழ்மையாதான் இருந்தான், ஏழ்மையாதான் இருந்தான், ஆடு மேய்ச்சிருந்தா இருந்தான். ஆனா தேவனை வாஞ்சையோடு தேடினான், அவர் விடுவிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அசாதாரணமான மனிதனாய் மாறினான். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான சங்கீதத்தில் 150 பாடல்களை தாவீது தேவனுடைய ஆவினாலே நிரப்பி எழுதினான். தேவஜனமே, நீங்க எத்தனையோ 4000 ஆண்டுகளாயும் இன்னும் அந்த வேதத்தை நாம் பாடி பாடி படித்து படித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாவீதை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ராஜரீக அபிஷேகம். கர்த்தர் நாளில் உண்மையில் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நான் கடைசியாய் சொல்லி முடிக்க போகிறேன். எடுத்து வாசியுங்கள். கர்த்தர் நாளில் சங்கீதம் 113:7 தேவன் யாரை உயர்த்துகிறார்? சிறியவனை புழுதிலிருந்து. நல்ல கவனிங்க. எத்தனை பேர் பிறக்கும் போது எங்க அம்மா சொல்லுவாங்க, தொப்புள்ள மாணிக்க கட்டடா பிறந்தேன்னுவாங்க. மாணிக்கு எங்க இருந்துச்சா? மாணிக்கு வைரம், வைடூரியம். அந்த மாதிரி யாருன்னா பார்த்தீங்கன்னா ராஜ பரம்பரை யாருன்னா தெரியா? நாம பிறந்ததே அட்ரஸ் இல்லாத இடத்துல தான் பிறந்தோம். எனக்கு அட்ரஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான வாழ்க்கை தான். பிறந்ததே ஒரு ஏழ்மை தான். வேதம் சொல்லு, சிறியவனை மண்ணிலிருந்து தூக்கி ஒருவேளை அநேக கண்களுக்கு எளியவனா இருக்கலாம். பைனான்சியல் பணத்துல நான் எளிமையாக்குற யாரும் மதிக்கல. என் வீடு நல்லா இல்லைன்னு யாரும் மதிக்கல. என் உறவுகள், சொந்த பந்தங்கள் யார் மதிச்சா யார் நினைச்சா உங்களை படைச்சவர் உங்களை நினைக்கிறாரு. அதுக்காக கரங்களை தட்டுவோம். அவர் உள்ளத்துல உங்களுக்கு இடம் இருக்குது.
உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறாரு. அதற்காக தேவனை துதிங்க, அதற்காக தேவனோடு மகிழ்ச்சியா உறவாடுங்க. ஹல்லேலூயா. அவர் யாரை தூக்கி உயர்த்துகிறாரா? சிறியவனை பொழுதிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தேவச்சனமே, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். நீ தாகத்தோடு வாஞ்சையோடு கர்த்தரை வைராக்கியமாய் விடாபிடியாய் நீ தேடிக்கொண்டே இருப்பாயானால், துதித்துக் கொண்டே இருப்பாயானால், வேதத்தை தியானித்துக் கொண்டே இருப்பாயானால், அவர் சொல்வதை செய்து கொண்டே இருப்பாயானால், ஒருவேளை ஊழியத்தை கர்த்தர் சொல்றாரா, செய்யவா, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். தேவன் இன்றைக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா தேவன் உங்களை மாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவனாய் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்கே அவர்களை உட்கார வைக்கிறாரோ அடுத்த வசனம் பண்ணி, அவனை பிரபுக்களோடு, நம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் மாறி. அல்லேலூயா. நீ தேவனோடு இருந்தா, கர்த்தர் உன்னோடு இருப்போரானால், உன்னை தேவன் எந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ ஸ்தானத்தை தேடாத, நீ முதன்மையான இடத்தை தேடாதீங்க. நான் உயரணும்ன்ற ஆசையே உங்களுக்கு வேணாம். கர்த்தர் மேல உங்களுக்கு ஆசை வந்தா போதும், அவரோடு இருக்கிற அன்பின் ஏக்கம் வந்தா போதும், அவர் உறவு மேல உங்களுக்கு ஒரு பாசம் வந்தா போதும். கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை உயர்த்துவார், உடைய ராஜாக்கள் மத்தியில உட்கார வைப்பார், பிரபுக்கள் மத்தியில, அதிபதிகள் மத்தியில. அப்படின்னு என்ன தெரியுமா? எம்பி, எம்எல்ஏ, பெரிய பெரிய ஆபீசர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் மூலமா கர்த்தரும் சிநேகத்தை உனக்கு அவருக்கு உண்டாக்கி அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளை என்பதை உன்னை அவர்களுக்கு சாட்சியாய் காட்டுவார். நீ தேவை அவர்களுக்கு என்று அவர்கள் உன்னை தேடி வரும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்தும்படியா நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நான் காலவேளை துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், துக்கிக்கிற உன்னை, யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், துக்கிக்கிறவனை தேவன் ரட்சித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலவேளையில நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. வாசித்து பாருங்கள், சங்கீதம் 113 7வது வசனம், 112 9ஆம் வசனத்துக்கு நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 112 9. சீக்கிரமாக. அடுத்தது, ஆண்டவர் யாரை உயர்த்துவாரா? வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து அவனுடைய நீதி என்றென்றைக்கு இருக்கும், அவன் கொம்பு மகிமையா உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரை பாடுறேன், வாஞ்சியா ஆலயத்துக்கு வர, காணிக்க கொடுக்கிற, ஆண்டவருக்கு எல்லாம் செய்யற, ஆனாலே வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மகிமையா கர்த்தர் உயர்த்தணுமா, வாரி இறைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டும், ஊழியர்களை தாங்க வேண்டும், ஏழைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். உன் சகோதரன் பசியா இருக்கும் போது அவருக்கு ஆகாரத்தை நீ கொடுக்க வேண்டும். அவன் வியாதியஸ்தனா இருக்கும் போது அவனை தேடி நீ அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். தேவஜனமே, கர்த்தர் நாளிலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் கொம்பு அவன் வாழ்க்கையை, அவன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாரா, அவனை உயர்த்துவாரா. எப்படி உயர்த்துவாரா? மகிமையாய் நீ உயர்த்திருப்பாய். அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், வாரி இறைத்து கொடுக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் ஆண்டவருக்கும் கொடுக்கிறதுலயும் யோசிக்கிறீங்க, ஆண்டவருக்காக எதையாவது இழக்கிறதுலயும் யோசிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்றாரு, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரே. ஒரு மணி நேரம் கொடுத்து பார்த்து, என்னை தேவன் உயர்த்தினாரே. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பார்த்து, கணக்கில்லாமல் திருப்பி தந்தாரே. 10ல் ஒரு பங்கு கொடுத்து
உற்சாகமா என்ன கொடுப்பேன் ஒப்பு கொடுப்பேன் சந்தோஷமா உடலை கொடுப்பேன் உள்ளத்தை கொடுப்பேன் உற்சாகமா என்ன கொடுப்பேன் சந்தோஷமா. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்கும் பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, எல்லைகளை பெரிதாக்கும், துக்கிக்கிற ரட்சித்து உயர்த்துகிறவரே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதித்து சோதனை மத்தியில் துக்கத்தின் மத்தியிலும் பிள்ளைகளை உயர்த்த போகிறேன். 9வது மாதம் இதுவரை திறக்கப்படாத கதவுகள் ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்பங்களின் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் திறக்கப்படுவதா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தின் வேலை கிடைப்பதா, பல நன்மைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பிள்ளைகளை வந்து சேருவதாக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாவதாக. ஆண்டவரே படுத்த படுக்கையின் நிலவில் இருந்தாலும் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்களாக, உமக்காக எழுந்து ஓடுவார்களாக, ஊழியத்தை உற்சாகமாய் செய்வார்களாக, ஆத்தும அறுவடையை தாகத்தோடு செய்வார்களாக. கர்த்தாவே ஆடுகளை வைத்தவனை அரசனாக்கிற தெய்வமே இயேசுராஜா பிள்ளைகளை கூட தாழ்வில் நினைத்து நீர் ஆண்டவர் உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பிரபுக்கள் மத்தியில் அதிபதிகள் மத்தியிலே உட்கார வைக்கிற தேவனாய் நீ இறங்கி வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வாரி இணைத்து ஏழைகளுக்கு கொடுத்ததை உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவன் கொம்பு மகிமையாய் உயரம் என்று சொன்னேன். ஒவ்வொரு வாழ்க்கையை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு நீ வர வேண்டிய நன்மைகளை பரலோகத்திலிருந்து அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இழந்து போனது இந்த மாதம் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வார்களாக. பிறந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் வையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக. கணக்கில்லாத நன்மையினால் நிரப்பப்பட்டு பிள்ளைகள் பெருகி வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் வழியாய் ஜபத்தில் சமத்தில் வைக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அபிஷேகமும் வல்லமையான வழிநடத்தும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்தி காப்பாராக. எங்கள் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. எங்கள் முழு உள்ளமே நாமத்தை சோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.